அந்த துரந்தர் ஒன்னுடைய இறுதி பகுதி எப்படி முடிஞ்சதுன்னா, கள்ள நோட்டுகள் பல லட்சம் கோடிகள் அச்சரிக்கப்பட்டு பாகிஸ்தான்ல பதுக்கி வச்சிருக்காங்க, இந்தியாவில ரிலீஸ் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது, கருப்பு பணத்தை அதிகப்படுது, இதுதான் அந்த நோக்கம்னு சொல்லி அந்த படம் அதோட முடியும். அதோடைய 2ஆம் பாகம் வந்து 2 நாள் தான் ஆகுது. அதோட தமிழ் வெர்ஷன் கூட முழுசா இன்னும் வெளிவரல. இந்த நிலையில அந்த படத்தை பார்த்த உடனே அதுல இருந்த பல்வேறு காட்சிகள், நம்ம சொல்லக்கூடிய இந்த தணிக்கை வாரியங்கிறது பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கெல்லாம் எழுது. ஏன்னா அதுல பல்வேறு காட்சிகள்ல ஒன்றிய அரசு தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான அரசை புகழ்ந்தும் அதோடைய செயல்பாடுகள்லாம் இப்படி இருந்துச்சு, அதனாலதான் திடீர்னு வந்து மோடி அவர்கள் இந்த கள்ள நோட்டை தடுக்கிறதுக்காக தான் அவரு டிமானிட்டேஷன் பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு தான் இந்த படத்தோட கருத்தாக்க இருக்குது. இதுல பல்வேறு இடங்கள்ல பிரதமர் மோடியோட பேர் வராட்டியும் கூட அதை குறிப்பிடுற மாதிரி அந்த டீக்கடைக்கார ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்மளால இங்க சரியா செயல்பட முடியல. பாகிஸ்தான் இருக்க எல்லா குழுக்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலா இப்ப இந்தியாவில ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு, இந்தியாவில ஆளுகின்ற ஆட்சியை புகழ்ந்தும் ஆளுகின்ற கட்சியை புகழ்ந்தும் பல்வேறு வசனங்கள் இந்த துரந்தர் 2 படத்துல இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் கடும் விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா இந்திய அரசு அதோட சேர்ந்து எங்களுடைய உளவுத்துறைய செயல்பாடுகள் இதுவரை எங்கேயும் வெளிப்படுத்தி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கமுக்க செயல்பாடு, ஒரு ரகசிய செயல்பாடு தானே. அப்படி ஒருவேளை இது உண்மை சம்பவமா இருந்திருந்து அதை இப்ப அமலப்படுத்தணும்னா இனி எதிர்வரும் காலங்களில் இந்த உளவு தகவலை எப்படி சேகரிப்பது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொதுவாக யார் ஆண்டாலும் அரசமைப்பு சட்ட விதிகள் ஒண்ணுதான், அது போல சென்சார் போர்டு விதிகள் ஒண்ணு இருக்குல்ல,